பூனையை பார்த்து பயந்த எலிகள். ஒரு ஊரில் யாரும் தங்காத ஒரு வீட்டில் நிறைய எலிகள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன. அப்பொழுது ஒரு நாள் ஒரு பூனை அந்த வீட்டிற்கு வந்தது. அங்கு நிறைய எலிகள் இருப்பதைக் கண்டு பூனைக்கு மிக்க மகிழ்ச்சியாகிவிட்டது. அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எலியாக பிடித்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. எலிகள் மிகவும் பயந்து நடுங்கின. எலிகள் எல்லாம் ஒன்று கூடி பூனையிடமிருந்து எப்படி தப்புவது என்று யோசனை செய்ய, அதில் ஒரு எலி சொல்லியது, ஒரு மணியை பூனையின் கழுத்தில் கட்டினால் அது நடந்து வரும்பொழுது டிங் 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 என்று சத்தம் கேட்கும். நாமும் ஓடி ஒளிந்து விடலாம். பூனை ஏமாந்து போகும் என்று கூறியது. இதை கேட்டதும் எலிகள் எல்லாம் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தன. அப்பொழுது ஒரு எலி, இந்த மணியை யார் பூனையின் கழுத்தில் கட்டுவது என்று கேட்டது. யாரால் மணியை கட்ட முடியும் என்று எலிகள் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே மியாவ், மியாவ், மியாவ் என்ற பூனையின் சத்தம் கேட்டவுடன் எலிகள் பயந்து ஓடி ஒளிந்து கொண்டன. நீதி: முடியாத யோசனையால் எந்த பயனும்